திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு நிறைய உரையாடுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் திரைப்படம் நடிகர் விஜய் அவருடைய கடைசி திரைப்படம். அவர் உச்சத்தில் இருக்கும்போது வரக்கூடிய திரைப்படம். இப்போ நிறைய நெருக்கடிகள் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அந்த திரைப்படத்திற்கான இந்த விநியோகஸ்தர்கள் எல்லாமே இப்போது காசு திருப்பி தாங்கன்னு கேட்டுட்ருக்குறாங்கங்கிற ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கு. இன்னொன்று அந்த திரைப்படத்தை மறு தணிக்கை செய்கிறதுக்கான ஒரு குழு அமைச்சாங்க. அவங்களும் வயிற்று வலி காய்ச்ச வலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேதியையும் மாற்றி வச்சுருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை வரக்கூடிய 15ஆம் தேதி விஜய் ஆஜராகணும். இப்படி ஒரு சுற்றி நெருக்கடி விஜய்க்கு வந்துட்டுருக்கு. இதனுடைய நோக்கம் என்ன நடந்துட்டுருக்கு? என்ன நடந்துட்டுருக்குன்னா, ஜனநாயகனுடைய தணிக்கையை பற்றி முதல்ல பேசணும். அப்படின்னா விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் பல முனைகள்லேருந்து விஜய்க்கு தாக்குதல் வரும்னு நிச்சயமாக விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது அவருடைய கடைசி திரைப்படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுல சில தடைகள் இருக்கலாம்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா விஜய் படங்கள் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்திருக்கு. கத்தியில் சிக்கல் இருந்திருக்கு, சர்க்காரில் சிக்கல் இருந்திருக்கு, பல படங்களில் விஜயோட மெர்சலில் சிக்கல் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களில் சிக்கல் இருக்கணும் போது, இந்த படம் கடைசி படம்னும் போது, அதுவும் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் வர படம்னும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த படத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே படத்தை முழுசாக ரெடி பண்ணி சென்சாருக்கு அனுப்பிச்சிருந்தா, எந்த கேள்விகள் கேட்டிருந்தாலும், எந்த கட்ஸ் கொடுத்துருந்தாலும், இல்லை ஏதாவது ரீஷூட் பண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழல் இருந்தால் கூட அது எல்லாமே 3 மாதத்துக்குள்ளே 90 நாளைக்குள்ளே செஞ்சு முடித்து படத்தை குறித்த தேதியில் ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவங்க மெத்தனமாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 19ஆம் தேதியோ 18ஆம் தேதியோ 19ஆம் தேதின்னு நினைக்கிறேன், டிசம்பர் 19ஆம் தேதி 2025 சென்சாருக்கு அனுப்புகிறாங்க. ரிலீஸ் தேதி ஜனவரி 9ன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காமல் ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணலாமா, அனௌன்ஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா, ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணலாம். ஆனால் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னா அந்த குறித்த தேதியில் ரிலீஸ் பண்ண முடியாது. சென்சார் சர்டிஃபிகேட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் அது மேண்டேட்ரி, கட்டாயமாக்கப்பட்ட ஒரு ஆவணமாக இருக்கிறதுனால அது இல்லாமல் நீங்கள் படத்தை தியேட்டரில் ரிலீஸே பண்ண முடியாதுன்னும் போது அது ஒரு மத்திய அரசு நிறுவனம். அவங்க படத்தை பார்க்குறதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும். அவங்க ஏதாவது கட்ஸ் கொடுப்பாங்க, அவங்க மறுதணிக்கைக்கு அனுப்புறதுக்கு விரும்புவாங்க, எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த கால அவகாசம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான கால அவகாசம் கொடுத்து நீங்கள் முன்னாடியே படத்தை அனுப்பிச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சரி, மறுதணிக்கைக்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க. மறுதணிக்கைக்கு அனுப்பணும்னு சொன்ன அந்த காலகட்டத்திலேயே சரி மறுதணிக்கைக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தா கூட அது ஒரு 4 நாள்லையோ 5 நாள்லையோ இல்லை 10 நாள்லையோ கூட சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கும். ஒருவேளை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண முடியலன்னா கூட, ஜனவரி 9 ரிலீஸ் பண்ண முடியலன்னா கூட வேறு ஏதாவது தேதியில் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும். அதாவது குடியரசு தினம் வந்துச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி முதல் வாரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், மிடில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். எல்லா வாய்ப்பையும் தவற விட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மறுதணிக்கைக்கு அனுப்பணும்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது நல்ல ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது ஒரு மத்திய அரசு நிறுவனம் சார், அட்டானமஸ் பாடி, அது தன்னிச்சையாக செயல்படுற ஒரு நிறுவனம். அவங்க மறுதணிக்கைக்கு அனுப்பணும்னு சொன்னதுக்கப்புறம் அனுப்பி அது வேற ஒரு குழு படத்தை பார்த்துட்டு தான் ரிலீஸ் பண்ண முடியும்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்கிறது எப்படின்னா, அவங்க சென்சார் போர்டுக்கு அது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய வேலையை செய்ய விடணும். அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயங்களை நீங்கள் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணி போகும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈகோ ஒன்று ட்ரிகராக தான் செய்யும். ஒரு மத்திய அரசு நிறுவனத்தை எதிர்த்து ஒரு தனி மனிதன் நான் யாரை சொல்கிறேன்னா, அந்த கேவிஎன் படத்தினுடைய தயாரிப்பாளரை சொல்கிறேன், ஒரு வழக்கு தொடுக்கும்போது அது வெற்றி காணும் அப்படின்னா அது உண்மையாலுமே வெற்றி காணாது அப்படிங்கிற அடிப்படையான புரிதல், அடிப்படையான அறிவு அது இருந்திருந்தால் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஆனால் யாரோ அட்வைஸ் பண்ணுறாங்க, இது கோர்ட்டுக்கு போயிடலாம், கோர்ட்டுக்கு போகலைன்னா இது கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் சென்னையில் நடந்து, அதுக்கப்புறம் பெஞ்சில் நடந்து, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் திருப்பி சென்னைக்கே மறுபடியும் கோர்ட்டில் மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிங்கிற மாதிரி ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கோர்ட்லேருந்து அந்த வழக்கை வித்ட்ரா பண்ணாங்க. வித்ட்ரா பண்ணதுன்றது ஒரு தோல்வி தானே. நீங்கள் ஒரு சென்சார் போர்டு நிறுவனத்தை சேலஞ்ச் பண்ணி போகிறீங்க, கடைசியில் தோல்வியுற்று புன்முருகு, அதாவது நீங்கள் அடிபட்டு நீங்கள் பின்னாடி ஓடி வரீங்க, பயந்துக்கிட்டு ஓடி வரீங்க. இன்னும் வேற வழி
வழி இல்ல, வேற வழி இல்ல, வாய்ப்பு வேற வழியே இல்லை அப்படின்ற ஒரு நெருக்கடி. அதாவது மூத்தர் சந்தில் வச்சு மடக்கிட்டாங்க. இனி எங்கேயும் போக முடியாது, இனி எங்கடா போவீங்கிற மாதிரி ஆனோன்னே வேற வழியே இல்லாமல் நீங்கள் ஓடி வந்துட்டீங்க. இதுவே உங்களுக்கு தோல்வி தான். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே விஜய் வந்து ஒரு அகங்காரமாக சில விஷயங்களை பண்ணுறாரு. இல்லை, இது விஜய் எடுக்கிறதா இல்லைன்னா தயாரிப்பு விஜய் தான் அங்கே வந்து எல்லா தலைமையும், விஜய் தான் எல்லா முடிவுகளும். சார் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, விஜய் மாதிரி சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஒரு நடிகன் 250 கோடி ரூபா அந்த படத்துக்கு சம்பளம் வாங்கியிருக்காரு. அப்படி அவ்வளோ தூரம் வந்து செல்வாக்குள்ள ஒரு நடிகன், அந்த நடிகன் தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறாங்க. அதாவது வந்து அந்த படத்துக்கு யார் இயக்குனர், என்ன கதை, யார் நடிக்கணும், ஹீரோயினா யார் நடிக்கணும், வில்லனா யார் நடிக்கணும், கேரக்டர் ஆர்டிஸ்ட் யார் நடிக்கணும், எல்லாமே வந்து அந்த நடிகன்ட்ட கேட்டு தான். முழுக்க இசையமைப்பு யார், ஒளிப்பதிவாளர் யார், ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் யார், டான்ஸ் கோரியோகிராஃபர் யார், எடிட்டர் யார், எல்லாம் A to Z அந்த நடிகனுடைய பெர்மிஷன் இல்லாமல் அந்த படத்தில் யூஸ் பண்ணவே முடியாது. இது மாதிரி உச்ச நடிகர்கள் நடிக்கக்கூடிய எல்லா படத்துலையும் இப்படி தான் நடக்கும். எல்லா படத்துலையும் இப்படி தான் நடக்கும். ரஜினிகாந்த் படத்தில் ரஜினி தான் சொல்லணும், கமல் படத்தில் கமல் தான் சொல்லணும், விஜய் படத்தில் விஜய் தான் சொல்லணும், அஜித் படத்தில் அஜித் தான் சொல்லணும், சூர்யா படத்தில் சூர்யா தான் சொல்லணும். இப்படி சிவகார்த்திகேயன், தனுஷ்லேருந்து, சிம்புலேருந்து அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அதாவது தலைமை ஏற்று ஒரு படத்துக்கு டிசைட் பண்ணுறது அவங்க தான். பணம் போடுறது வேற ஒருத்தர். அவர் ஒரு கூமுட்டையாக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேர் தான் தயாரிப்பாளர். இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு பணம் போடுறவன் ஒரு தயாரிப்பாளர், அவன் ஒரு பக்கா கூமுட்டையாக தான் இருக்க முடியும். அப்படி தான் இன்னைக்கு படம் எடுக்க முடியும். இன்னைக்கு பொதுவாக தயாரிப்பாளர்கள் தானே எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்க. அது ஒரு காலகட்டம். தயாரிப்பாளர் கையில் வந்து சினிமா துறை இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் அப்படியெல்லாம் முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து ஒரு சிவகுமாரோ, ஒரு முத்துராமனோ, ஒரு எம்ஜிஆரோ, ஒரு சிவாஜியோ இருந்தால் கூட பெரிய தலையீடெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. இப்போ எம்ஜிஆரே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணதாசன் பாட்டு எழுதுவார், பட்டுக்கோட்டையார் பாட்டு எழுதுவார், இந்த மாதிரி இந்த ஜேஎஸ்தாஸ் பாடுவார், டிஎம்எஸ் பாடுவார் அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அதை அவங்க ஆட்டோமேட்டிக்காவே பயன்படுத்திப்பாங்க. அவங்களையெல்லாம் எல்லா விஷயத்திலையும் தலையிட மாட்டாங்க. இப்போ எம்ஜிஆரே இருக்காரு, ஆமா, இப்போ எம்ஜிஆரே சிவாஜியே இருக்காரு, வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் யார், கேமராமேன் யார், அது யார், இது யாருன்னு எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த குரூப் ஆட்கள் வந்து அவங்க கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஒர்க் பண்ணுறதுனால, அதனால் சேர்த்துப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் கதை தேர்வுலேருந்து இயக்குனர் தேர்வுலேருந்து எல்லாமே A to Z. ஏன் வெட்கக்கேடு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, தயாரிப்பாளரை இவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்கே தானே பிரச்சனை உங்களுக்கு. நீங்கள் யார் இந்த படத்தை தயாரிக்கணுங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடியவன் வந்து நடிகனாக இருக்கிறான். யார் வந்து நடிகனாக இந்த படத்தில் இருக்கணும்னு தேர்ந்தெடுக்கக்கூடியவன் ஒரு இயக்குனராக இருக்கணும், ஒரு தயாரிப்பாளராக இருக்கணும். அந்த கட்டுப்பாடு அவங்ககிட்ட இருந்து போய் இப்போ வந்து ஒரு நடிகன் தான் எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிறான், தயாரிப்பாளரே நடிகன் தான் தேர்ந்தெடுக்கிறான் போது, அந்த தயாரிப்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுத்து தேதி கொடுத்தாதான், அந்த தயாரிப்பாளர் உங்ககிட்ட அப்படி கை கட்டிட்டு வேலை பார்த்தாதான் அந்த தயாரிப்பாளருக்கு லாபம் கிடைக்கும் இந்த படத்தில். ஸோ யார் கை கட்டிட்டு நம்ம வேலை பார்ப்பா, அவங்களுக்கு நம்ம தேதி கொடுப்போம். யார் நம்ம கேட்குற பணத்தை கொடுக்குறா, அவங்களுக்கு நம்ம தேதி கொடுப்போம். யார் நம்ம முன்னாடி வந்து மீசையை முறுக்கிட்டு நிற்பாங்க, கம்பீரமாக நிற்பாங்க, அவங்கள உள்ளே விடக்கூடாது. இதுதான் இப்போ இருக்கிற படத்தினுடைய தோல்விகளுக்கு தொடர் தோல்விகள் வருதில்ல. தமிழ் திரைப்பட உலகத்தில் சில திரைப்படங்கள் நல்ல திரைப்படங்கள் வருது. அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இதுதான் காரணம். இதுவும் ஒரு காரணம் இல்லை, இதுதான் காரணம். மெயினான காரணம் எப்படின்னா, சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே, நான் ரஜினி சொல்லலை, பொதுவாக டாப் ஸ்டார்ஸை சொல்கிறேன், வச்சு எடுக்கக்கூடிய எல்லா படங்களும் தோல்வியாக போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லா படமும் தோல்வி. நீங்கள் சமீபத்தில் எடுத்துக்கங்களேன், கூல்வி ஆகட்டும், அது மாதிரி இந்தியன் 2 ஆகட்டும், கேம் சேஞ்சர் ஆகட்டும், விடாமுயற்சி ஆகட்டும், குட் பேட் அகலி ஆகட்டும், மெத்ராசி ஆகட்டும், இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா படங்களும், விஜயோடைய கோட் ஆகட்டும், விஜய் அதுக்கு முன்னாடி வந்த லியோ ஆகட்டும், எல்லா படங்களும் தோல்வி. ரஜினியுடைய வந்து வேட்டையன் ஆகட்டும், கூலி ஆகட்டும், இன்னும் என்னென்ன படங்கள் எல்லாமே தோல்வி. தக் லைஃப் கூலி தோல்வி படம் தான். கூலி வந்து வணிக ரீதியா போட்ட காசை திருப்பி எடுத்து கொடுத்துருச்சு. அது அந்த ரஜினிங்கிற ஒரே ஒரு முகத்துக்காண்டி அது வந்து நடந்துருச்சு அந்த மேஜிக்கு. இல்லைன்னா அது நிச்சயமா தோல்வி படம் தான். ஆனா கூலி வந்து வணிக ரீதியா வந்து போட்ட பணத்தை ஈட்டி கொடுத்துருச்சு, நஷ்டம் இல்லாம தப்பிக்க வச்சிருச்சு அந்த தயாரிப்பாளரை, வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர். ஆனா அது வந்து ஒரு ரஜினி படம் அப்படின்னும் போது, சரி, ஒரு ரஜினி படத்தில் 1000 ரூபா நம்ம முதலீடு பண்ணோம்னா ஒரு 4000 ரூபா 5000 ரூபா எடுக்கலாங்கிற ஒரு தியரியில தான் அந்த முதலீடு பண்ணுறோம். போட்ட 1000 ரூபாயை நீங்கள் திரும்பி எடுத்துகிட்டு வரதுக்கு எதுக்கு ரஜினி படத்தில் முதலீடு பண்ணணும்? நீங்கள் சைலண்டாகவே அவங்க 1000 உங்கள் வீட்டு பீரோலே இருக்கலாம்ல. 1000 ரூபா பெருகணுமா இல்லையா? அட்லீஸ்ட் 2000 ரூபாவது ஆகணும் இல்லையா? அது கூட ஆகலை அப்படின்னா நீங்கள் ஏன் ரஜினி படம் வாங்கணும்? அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும். ஒருவேளை அது நடக்காமல் போச்சுன்னா 1000 ரூபாயில் 1 ரூபா கூட கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து எல்லா படங்களுடைய தோல்விக்கு இன்னைக்கு பெரிய நான்
சொன்ன படங்கள் எத்தனை பேர் இதில் எல்லாருமே பெரிய ஸ்டார்ஸ் நடிச்ச படம் தானே. இதில் ரஜினி இருக்கார், கமல் இருக்கார், தக் லைஃப், அப்புறம் சிம்பு இருக்காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் இருக்காரு. தனுஷுடைய சமீபத்திய இட்லி கடையாகட்டும், குபேர் ஆகட்டும், எல்லாமே தோல்வி படங்கள் தான். குபேரன் வெற்றி இல்லையா? அது தமிழ்ல வந்து தோல்வி படம் தான். தமிழ்ல நஷ்டத்தை ஏற்படுத்தின படம், தெலுங்குல வந்து லாபத்தை கொடுத்த படம். தெலுங்குல அங்க நாகார்ஜுனா இருந்தாரு, நாகார்ஜுனா கடி அங்க ஓடிடுச்சு. ஆனா இங்க நம்ம தமிழ்ல நாகார்ஜுனாவை பார்க்க முடியாதுல்ல, நம்ம தனுஷ் தானே பார்க்க முடியும், தனுஷ் தானே நம்ம சென்ட்ரா வைக்க முடியும். அப்ப தனுஷை சென்ட்ரா வச்சு வந்த படம் குபேரா தமிழை பொறுத்த வரைக்கும் தோல்வி படம். தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த வாங்கின விநியோகருக்கு நஷ்டத்தை கொடுத்த படம். ஆனா தெலுங்குல டபுள் மடங்கு லாபத்தை கொடுத்த படம். அது நம்ம அந்த சினிமாவை நம்ம கணிக்க முடியாது. அது நம்ம இது ஒரு சினிமா அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வர முடியாதுங்கிறது இதுதான் ஒரு உதாரணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்கள் அவங்களா எல்லாத்தையுமே தேர்வு செய்யறதுனால எல்லாமே முடிவு பண்றாங்க சார். ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு கோ ஆர்டிஸ்ட் நடிக்கணும், அவங்களுடைய கேரக்டர் வந்து ஒரு சீன் தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு சீன் நடிக்கக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட், அந்த ஆர்டிஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த நடிகனுக்கு பிடித்த ஆர்டிஸ்டா அப்படின்னு விசாரிச்சு தான் அந்த ஆர்டிஸ்ட் போடணும். நீங்கள் அந்த நடிகனுக்கும் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் ஆகாத ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நடிகன் மூட் அவுட் ஆகி செட் அவுட்டே போயிடுவான். இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பிரபலமான நடிகர், ஒரு நான் பேர் சொல்ல விரும்பலை, சரி வேண்டான்னு நினைக்கிறேன், அந்த நடிகருக்கு பிடிக்காத ஒரு கோ ஆர்டிஸ்ட், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவர் வேற ஏதோ ஒரு படத்தில் நடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கு. அது வந்து இந்த தயாரிப்பு நிறுவனம், இயக்குனர் டிபார்ட்மெண்ட் அது வந்து விசாரிக்காம அந்த கோ ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்துட்டாங்க. நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்குறாரு. இறங்கினோன்னே ஸ்பாட்ல வந்து அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் இந்த நடிகரோட தயவு தேவை. அவர் வந்து எந்திரிச்சு குட் மார்னிங் சார் அப்படிங்கிறாரு. இந்த நடிகர் இப்படி பார்க்குறாரு, விஷ் கூட பண்ணல, இப்படி பார்க்குறாரு, இப்படி லைட்டாக பார்க்குறாரு. பார்த்தா இவர் என்ன இங்கே நிற்கிறாரு அப்படின்னா நேராக சரசரன்னு நடந்து செட்டுக்குள்ளே வர வேண்டியவர் கேரவனுக்குள்ளே போய் ஏறிக்கிறார். கேரவனை விட்டே இறங்க மாட்டேங்கிறார். 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது. இவங்களோட ஆட்டிடியூட் எப்படின்னா, இவங்க பதிலும் சொல்ல மாட்டாங்க தயாரிப்பாளருக்கு, இவங்க இயக்குனருக்கோ உதவி இயக்குனருக்கோ பதிலும் சொல்ல மாட்டாங்க. உதவி இயக்குனர் போய் வந்து அந்த நடிகனுடைய கேரவன் வாசல் நின்று வந்து அங்கே ஒரு வேலை ஆள் நிற்பார். அவர்கிட்ட வந்து சொல்லணும், ஷார்ட் ரெடி டேரக்டர் சொல்ல சொன்னார் அப்படின்னா அந்த பையன் தான் உள்ள போய் சொல்ல முடியும், சார் ஷார்ட் ரெடி சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்திருக்கான்னு. அந்த பையன் சொல்றான் உள்ள போய் அந்த நடிகன்ட்ட, சார் இந்த மாதிரி ஷார்ட் ரெடிங்கிறாங்க. ஓகே சொல்றேன், வரேன் மத்தியானம் வரைக்கும் வரல சார்.